பணம் செலவழிப்பதற்கும் நண்பர்கள் உறவினர்களின் உற்சாகத்திற்கும் சம்பந்தமே இல்லை. கல்லூரி மாணவி தன் தந்தையிடம் தன் நண்பர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று ரூபாய் 4000 கேட்டாள். அவள் கேட்ட தொகை தந்தைக்கு அதிகமாக தோன்றியது. அதனால் 1 வாரம் பொறுத்துக்கொள் என்றார். அவளோ இப்போதே வேண்டும் என்றாள். தந்தையோ, உன் படிப்பு செலவே மிக அதிகம், அதை கட்டவே நான் சிரமப்படுகிறேன், இவ்வளவு தொகை கொடுத்து விருந்து தர வேண்டுமா என்றார். அவள் அழ ஆரம்பித்தாள். அப்பாவுக்கு மனம் தாழவில்லை. மகளே, ஒரு 3 நாட்களாவது பொறுத்துக்கொள்ளேன் என்றார். மகள் ஏற்க மறுத்து கண்ணீரோடு தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நகர வீதிகளில் சுற்றினாள். மாலை பொழுதானது. களைப்பாக இருந்ததால் ஒரு தேநீர் கடையில் நிறுத்தி தேநீரை சுவைத்துக் கொண்டிருந்தாள். 3 ஆட்டோக்கள் வந்து நின்றன. ஒரு இளைஞர் மட்டும் இறங்கி எல்லோருக்கும் சமோசாக்களையும் வடைகளையும் வாங்கி தந்தார். அனைவரும் சிரித்து மகிழ்ந்து உண்டனர். சட்னி முதலானவையும் இளைஞரை பரிமாறினார். அனைவர் முகமும் மகிழ்ச்சியாக நிறைந்திருந்தது. இறுதியில் தேநீர் வழங்கியதுடன் அனைவரும் சென்று விட்டனர். இதற்கு மிகச்சிறிய தொகையையே அந்த இளைஞர் கொடுத்தார். நாகரிகம் என்ற பெயரில் பெரிய உணவகங்களில் சென்று செலவழிப்பது வீண் என்பதை புரிந்து கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அப்பா வழி மீது காத்திருந்தார். கோபத்தில், இவ்வாறு போகாதே, நீ கேட்ட பணத்தை கடன் வாங்கி வைத்திருக்கிறேன் என்றார் தந்தை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்கள் மனம் வருந்துமாறு பேசியிருக்க கூடாது. நம் தகுதிக்கு ஏற்றாற்போல் செலவு செய்வதே நல்லது என்றாள். அப்பா, நான் என் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்திருக்கிறேன், சமைக்க வேண்டும் என்று கூறி தானே சமைத்தாள். மொட்டை மாடியில் தன் நண்பர்களுக்கு பரிமாறினாள். அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். அதாவது, பணம் செலவழிப்பதற்கும் நண்பர்கள் மகிழ்வதற்கும் சம்பந்தமே இல்லை. எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை விட எந்த மனநிலையில் செய்கிறோம் என்பதே முக்கியம் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆம், நாகரிகம் என்ற போர்வையில் செய்யும் வீண் செலவுகளை தவிர்க்கலாம் தானே? இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.